நமஸ்காரம். ஒரு செயலை முடிக்க எளிய வழி, கஷ்டமான வழி இரண்டு இருக்குமானால் எதை தேர்ந்தெடுப்போம்? கண்டிப்பா எளிய வழியைத்தான். படி ஏறுவதற்கு ஸ்டெப்ஸ், அதாவது மாடி ஏறுவதற்கு ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள், பக்கத்தில் லிப்ட். எதை தேர்ந்தெடுப்போம்? யாராக இருந்தாலும் லிப்டில் தான் போவார்கள். ஒருவேளை முதல் மாடியாளாக இருந்தால் வேண்டாம், படிக்கட்டில் ஏறி போவோம்னு சொல்லுவார்கள். ஆனால் எல்லாவற்றிலுமே ஈஸியாக இருப்பதை தேர்ந்தெடுப்பதுன்னு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தால் சரணாகதி மார்க்கமே ஈஸியானது தானே, எளிதானது. எளிதாக இருக்கும் எதிலையும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமானால் ரிஸ்க் குறைவு. இப்படி நான் சொல்லுவதாலே எளிதான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் நான் சொல்ல வரவில்லை. அதில் ரிஸ்க் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். டீரிஸ்க் பண்ணுவதற்கும் அறிந்து கொள்ள வேண்டும். சரணாகதியில் கூட என்ன ரிஸ்க் இருக்கிறது, அது இல்லாமல் எப்படி செய்யலாம்ங்கிறதை நம்முடைய ஆச்சாரியர்கள் பலகாலம் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தால் பணமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், எது ஈஸியாக இருக்குமோ ரிஸ்கி தான். நல்ல சம்பளம் கிடைக்கிறது, தகுதிக்கு அதிகமாகவே கிடைக்கிறது, அப்படி ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. ஆனால் திக்கு திக்கு என்று இருக்கும். அது எப்படி அதிகமாக கூட கொடுப்பார்களா? கிடைத்து விட்டது என்றாலே அது சட்டுன்னு போவதற்கும் வாய்ப்பு உண்டு. கிடைத்த வேகத்தில் வேலை போய்விடலாம். அதனால் எளிதில் பணம் வருகிறது என்றாலே ரிஸ்கி தான். அது இருக்கட்டும். இன்று பண பரிவர்த்தனைக்காக மொபைலில் வைத்துக் கொண்டு எத்தனையோ முறைகளை கையாள்கிறோம். அது நெஃப்ட் பேமெண்டோ, யூபிஐ பேமெண்டோ, எதோ வகைகள். ரொம்ப சுலபம், சட்டென்று செலவித்து விடலாம். அதில் ரெண்டு ரிஸ்க். ஒன்று, இன்னொருத்தர் ஏமாற்றி பணம் பிடுங்கி விடலாம், அந்த ரிஸ்க் இருக்கிறது. நம்ம மொபைல் யாரிடத்திலாவது கிடைத்தாலோ, பாஸ்வேர்டு கிடைத்தாலோ ஆபத்து தான். எவ்வளவு சைபர் கிரைம் எல்லாம் பார்க்கிறோம். அது ஒரு வகை. இரண்டாவது, அப்படி எதுவும் பிடுங்கப்படவில்லை என்றாலும் இதை போல ஷட்டென்ற பேமெண்ட்ஸ் மெத்தட் வந்தால் நாமே அதிகம் செலவழித்து விடுகிற ரிஸ்க் இருக்கிறது. அது நம்ம கையிலேயே இருப்பது. ஆனால் இந்த பரிவர்த்தனை திட்டங்கள் எல்லாம் இன்று இன்றியமையாதவை. இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் ஈஸியாக இருக்கும், ரிஸ்கியாக இருக்கும். உணவு, கஷ்டப்பட்டு அடுப்பு மூட்டி நாமே தளிகை சமைத்து அது பார்த்து பார்த்து வைத்துக் கொண்டு சாப்பிட்டால் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும், ரிஸ்க் குறைவுதான். அதெல்லாம் இல்லை, ஆர்டர் பண்ணுகிறோம், ஒரு கவலையும் இல்லை. 10-20 நிமிஷங்களுக்குள் வாசல் கதவை தட்டுவார்கள், உணவு வந்துவிடும். ரிஸ்க் இல்லாத இருக்குமா? என்ன பண்டங்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன, எப்படி வந்தது, அது அவ்வளவு ஹைஜீனிக்காக இருக்குமா, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பின்பற்றப்படுமா, ஒரே கேள்விக்குறி. நம்ம வீட்டில் நாம் சமைத்தோம் என்றால் அதெல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது, ரிஸ்கியாக இருக்காது. உணவும் அப்படித்தான். மருந்து, மெதுவாக குணப்படுத்துகிற மருந்தாக இருந்தால் சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகத்தான் இருக்கும், ரிஸ்க் இருக்காது. ஒன்றுமில்லை, ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டாலோ, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலோ, பெயின் கில்லர்களை சாப்பிட்டாலோ அடுத்த வேளை வேலைக்கு போகலாம், எல்லா காரியத்தையும் பார்க்கலாம்,
வலி குறைந்துவிடும், உண்மை. கூடவே வயிற்றுப்போக்கு ஆரம்பித்து விடும். வயிற்றை அழல வைக்காமல் இருக்குமா? நாளடைவில் சில மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டால் கிட்னி அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு போகிறதுங்கிறார்கள். இதே ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாமல் மெதுவாக குணப்படுத்தும், கொஞ்சம் வலி இருக்கும். இதே போல மருந்துகளாக இருந்தால் வரவேற்பு இருக்காது, ஆனா ரிஸ்க் குறைவு, சைடு எஃபெக்ட்ஸ் குறைவு. இயற்கை வைத்தியமாக இருந்தால் மெதுவாகத்தான் பிடிக்கும், அப்பதான் குணமாகும், ஆனால் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. மருந்துன்னு பார்த்தாலும் ஈஸின்னு பார்த்தா ரிஸ்க் தான், பண பரிவர்த்தனைன்னு பார்த்தாலும் ஈஸின்னு பார்த்தா ரிஸ்க் தான், உணவுன்னு பார்த்தாலும் அப்படித்தான். இதற்குள் ஏதோ ஒரு பேலன்ஸ் தான் பார்க்க வேண்டும். மொத்தமாக ரிஸ்காகவும் இருக்க முடியாது, அதுக்கு இந்த சௌகரியங்களை பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது. இப்படி ரிஸ்க் இருக்கிறதுங்கிறதை நினைவில் வைத்துக் கொண்டு, அந்த நினைவே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாமல் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டுதான் இவை எல்லாவற்றையுமே பயன்படுத்த வேண்டும். எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமோ அதை தவிர்த்து விடுவதுதான் நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.